நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி டாக்டர் A to Z. இந்த நிகழ்ச்சியில தினம்தோறும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நோய்களுக்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்று நம்ம நிகழ்ச்சியில பிரபல அக்குபஞ்சர் டாக்டர் சையத் அலி அவர்கள் வந்து நம்ம கூட இருக்காங்க. இது தொடர்பான உங்களுக்கு எந்த டிசீஸா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கால் பண்ணி கேட்கலாம். அக்குபஞ்சர் முறையில உங்களுடைய நோய்கள் அனைத்திற்கும் வந்து தீர்வு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். ஓகே சார். அக்குபஞ்சர் மருத்துவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சிறந்த மருத்துவம் என்பது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். இப்போ நான் உங்ககிட்ட முதல்ல கேட்க போற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, டிசீஸை பொறுத்த வரைக்கும் எந்த நோய்களா இருந்தாலும் அக்குபஞ்சர்ல வந்து தீர்வு இருக்கா? ஆமாமா, இன்றைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் அதாவது உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம உடம்புல என்னென்ன நோய்கள் இருக்கோ அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகத்துல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த நோய்க்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற பேர் வச்சது, இன்னும் பேர் வைக்கிறதுக்காக வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி நோய்கள் இருந்தாலும் இதுல வந்து முழுமையாக குணப்படுத்த முடியும், தீர்க்க முடியும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் அப்படின்னாலே வந்து ஒன்லி பஞ்சர் மட்டும் தான், தவிர எந்த வித மெடிசின்ஸ் கிடையாது. உள்ள இன்டேக் வந்து எந்த வித மெடிசனும் உள்ள கொடுக்கறது கிடையாது. சோ இது நான் மட்டுமே சொல்லல, இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுல வந்து எல்லாம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா 95% படிச்சவங்க இருக்காங்க. சோ வெப்சைட்ல போய் பார்த்தாங்க அப்படின்னாக்கா இதனுடைய நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு உதாரணங்கள் இது வந்து கம்ப்ளீட்டா கிடைக்கும் அவங்களுக்கு. என்ன அப்படின்னாக்கா WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க முத்திரை குத்தி வச்சிருக்காங்க. எந்த மருத்துவ முறையிலையும் தீர்க்கப்படாத எந்த நோயாக இருந்தாலும் சோ அத்தனை நோய்களும் அக்குபஞ்சர் மருத்துவ முறையில் குணப்படுத்த முடியும், குணப்படுத்திட்டு இருக்காங்க, குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு WHO வந்து முத்திரை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதே தான் நாங்களும் செயல்பாட்டுல சொல்லி செய்துகிட்டு இருக்கிறோம். இப்ப எங்களுடைய கிளினிக்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா மருத்துவ முறைக்கும் போயிட்டு இவ்வளவு ஃபைல்ஸ் கொண்டு வருவாங்க. எக்ஸ்ரேல இருந்து MRI ஸ்கேன்ல இருந்து சிடி ஸ்கேன்ல இருந்து எல்லாத்தையும் டாக்டர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தலையை சுத்தி கீழே மூளையில வைங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க, இல்ல நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்போம். அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நாங்களே சொல்லுவோம். சோ அப்படிப்பட்ட ஒரு டயக்னோசிஸ் சிஸ்டம் வந்து இன்னைக்கு வந்து அக்குபஞ்சர் வந்து ரொம்ப லேட்டஸ்டா இருக்கு. சோ நாடியை பார்த்து சொல்ற காலங்கள் ஒண்ணு இருந்தது. சோ இன்னைக்கு வந்து அந்த நாடியை பார்த்த உடனே வந்து அந்த உடம்புல என்னென்ன நோய்கள் இருக்கு, ஃபியூச்சர்ல என்னென்ன நோய்கள் வரும், இதனால வந்து இந்த ரூட் காஸ் என்ன, இப்ப நோய்கள் இருக்கிறது வந்து சொல்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இப்ப உங்களுக்கு தலைவலி இருக்கு, அப்டமன் பெயின் இருக்கு அப்படின்னாக்கா அந்த நம்ம பல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா தெரிஞ்சிடும். இல்ல நீங்க சொன்னீங்கன்னா தெரிஞ்சிடும், அல்லது இந்த ஸ்கேனிங் ஏதோ எடுத்தாங்க அப்படின்னாக்கா தெரிஞ்சிடும், ஆமாங்க வயிற்று வலி இருக்குது, இல்ல தலைவலி இருக்குது. MRI ஸ்கேன் எடுத்தோம் அப்படின்னாக்கா தலையில வந்து ஆமாங்க பிளட் கிளாட் இருக்குது. இதுதான் மற்ற மருத்துவ முறையினுடைய சிம்டம்ஸ். ஆனால் அக்குபஞ்சர் மருத்துவ முறையில மட்டுமே பாத்தீங்க அப்படின்னாக்கா தலையில வந்து ஒரு பிளட் கிளாட் இருக்கு, தலைவலி வருது, ஒரு 25 இயர்ஸா தலைவலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்டவங்க வந்து எங்களுடைய கிளினிக் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. 1 or 2 டேஸ்ல வந்து கியூர் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஆனவங்க இது வரைக்கும் அந்த தலைவலியே வந்தது கிடையாது திருப்பி. சோ அந்த மாதிரி வந்து எங்களால வந்து டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். சோ ரொம்ப ஈஸி டயக்னோசிஸ் என்ன அப்படின்னாக்கா இப்ப எங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப இந்த மாதிரி ஒரு டயக்னோசிஸ் சிஸ்டம் இருக்கு. இப்ப அக்குபஞ்சருடைய சித்தாந்தம் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய 12 உறுப்புகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த உலகத்தில் உள்ள எல்லா நோய்களுக்கும் ஒரு ரூட் காஸ் இருக்கு. இப்ப நாம பிறக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு ரூட் காஸ் என்ன, அப்பா அம்மா இருக்காங்க. இப்ப நம்மளுடைய மூலியமா ஒரு சந்ததிகள் உருவாதுனாக்கா நாங்க கல்யாணம் பண்றோம், அதனால ஒரு சந்ததிகள் உருவாது. சோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு மதர் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் ஒரு மூல காரணங்கள் இருக்கு. சோ இதுதான் அக்குபஞ்சருடைய சித்தாந்தம். இந்த அக்குபஞ்சருக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய நுரையீரல், பெருங்குடல், மண்ணீரல், ஸ்டமக்னு சொல்லக்கூடிய இரைப்பை, கிட்னி, யூரினரி பிளாடர், கால் பிளாடர் பித்தப்பை, லிவர், ஹார்ட், பெரிகார்டியம் ஹார்ட் ஒரு கவர், சிறுகுடல், முக்குழி பாதை அது செஸ்ட், அப்டமன், பெல்விக் ஏரியா, இது 3 சேர்ந்தது ஒரு பாதை. சோ இந்த 3 இந்த மாதிரி வந்து 12 உறுப்புகள் தான் இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா நோய்களுக்கும் ஒரு மூல காரணம். சோ அந்த மூல காரணம் என்னன்னு நாங்க டயக்னோஸ் பண்றோம். இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கேனிங் சிஸ்டம், இது கம்ப்யூட்டர்ல இன்னைக்கு வந்து அமெரிக்கன் கம்பெனிக்கான ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு உறுப்புகளுடைய தன்மை வந்து இந்த மாதிரி ஸ்கேனிங்ல வந்துடும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு உறுப்பு கூட கிரீன் கலர் கிடையாது. ஒரு கோட் வச்சிருக்காங்க. இந்த கோட் என்ன அப்படின்னாக்கா இதுல வந்து கிரீன் கலர் வந்தது அப்படின்னாக்கா நார்மல். சோ அந்த உறுப்பு வந்து அந்த உடம்புல வந்து நார்மலா இருக்கு. மற்றபடி அந்த உறுப்புல என்னென்ன நோய்கள் இருக்குன்றத காரணம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா ரெட் கலர் சில ஆர்கன்ஸ் வந்திருக்கு, சில வந்து ப்ளூ கலர் வந்திருக்கு.
இல்ல ஒரு சிலது பாத்தீங்கன்னா மெரூன் கலர் வந்திருக்கு, ரோஸ் கலர் மாதிரி வந்திருக்கு இல்லையா. சோ இந்த உறுப்புகள் வந்து அப்படி எப்படி கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த ப்ளூ கலர் வந்திருக்கிறது மண்ணீரல், லிவர், கிட்னி, யூரினரி பிளாடர், கால் பிளாடர், ஸ்டமக், இந்த 6 உறுப்புகளும் ரொம்ப 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 லோ கண்டிஷன்ல இருக்கு அந்த உடம்புல. லோ கண்டிஷன் அப்படின்னாக்கா மத்த மருத்துவ முறையில இது கண்டிஷன் அப்படின்னாக்கா வந்து கெட்டு போச்சு, இதை வந்து கார் ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்துற மாதிரி வந்து இதை கழட்டி தூக்கி மாத்தணும் அப்படின்ற மாற்றங்கள் கிடையாது, அந்த மாதிரி வந்து சிஸ்டம் கிடையாது. சோ அந்த லோ கண்டிஷன் அப்படின்னாக்கா அதுக்கு அந்த ஆர்கனுக்கு போக வேண்டிய ஒரு எனர்ஜி சைக்கிள் எங்கே ஒரு இடத்துல வந்து பிளாக் ஆகுது. சோ அந்த பிளாக்கேஜஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த அக்குபஞ்சர்ல வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். வந்து இப்போ எங்கிட்ட பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ், கிட்னி டயாலிசிஸ் கேசஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. சோ அதுக்கு என்ன அப்படின்னா நாங்க எப்படி இந்த மாதிரி வந்து ப்ளூ கலர் வந்திருக்கு, இப்ப கிட்னி வந்து இதுல லோ கண்டிஷன்ல இருக்கு. சோ இந்த லோ கண்டிஷன் வந்து எங்க வருது அப்படின்னாக்கா இதுக்கு வர வேண்டிய எனர்ஜி சைக்கிள் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த லங்ஸ்ல இருந்து வரணும். இந்த சைக்கிள் பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு உதாரணங்கள் இருக்கு. நம்முடைய உடல், நம்முடைய உலகம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பஞ்சபூதங்களால் ஆனது. இதுதான் வந்து அந்த காலத்துல இருந்த ஞானிகள் சொன்னது, விஞ்ஞானிகள் சொல்லல. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் வந்து அன்னைக்கு சொன்ன ஞானிகளுடைய கருத்துக்களை எடுத்துதான் இன்னைக்கு விஞ்ஞானம் வந்து வளர்ந்துகிட்டு வருது. இன்னைக்கு ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, எங்க விருதுநகர் மேடம். ஓகேமா, உங்க கேள்விகளை கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சித்ரா, சொல்லுங்க. சார் என் மகன் வந்து நான் 4ஆம் கிளாஸ் படிக்கிறான் சார். 9 வயசு ஆகுது. ஆனா அதற்கான வளர்ச்சி இல்ல சார். படிக்கிறதும் வந்து மேத்ஸ் மட்டும் தான் படிக்கிறான், மற்ற எதுவுமே படிக்க மாட்டேங்கான். அது வளர்ச்சியும் அவ்வளவு இல்ல சார். அதான் இதுல ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா சார்? சரி, இருக்குமா? தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. இப்ப இதனுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னாக்கா, இவங்க கேட்கிற கேள்விக்கு வந்து இந்த வளர்ச்சின்றது ஒரு மனநிலை சம்பந்தப்பட்டது. அதே நேரத்தில் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம், சரியா படிக்கிறது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க ஒண்ணு. ரெண்டாவது வளர்ச்சி இல்ல, உடல் வளர்ச்சி இல்ல. இந்த உடல் வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய அந்த குழந்தையினுடைய கிட்னி எப்படி இருக்கு முதல்ல செக் பண்ணணும். சோ உடல் வளர்ச்சிக்கும் சரி, எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் சரி, எலும்புடைய மஜ்ஜைகளுடைய வளர்ச்சிக்கும் சரி, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்களுக்கு ஒரு முக்கிய காரணம் கிட்னி தான். ப்ராப்ளம் கிடையாது, கிட்னியும் ஒரு காரணம். ஓகேங்களா? சோ அந்த கிட்னி, ஏன்னா ஒரு கிட்னி ஏன் நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, ஒரு தாயினுடைய வயிற்றுல ஒரு கரு வந்து உருவாகுது அப்படின்னாக்கா முதல்ல வந்து அது கிட்னி தான் உருவாகுது. கிட்னி உருவான பிறகுதான் மற்ற உறுப்புகள் எல்லாம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிச்சோம் நாங்க. சோ அந்த வளர்ச்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிட்னி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன் நம்முடைய உடல்ல. சோ கிட்னியுடைய நார்மலைஸ் இருந்தது அப்படின்னாக்கா அதே நேரத்தில் மண்ணீரல் வந்து எப்படி வேலை செய்யுது, அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்கு செல்கள், ஏன்னா நம்முடைய உடல் வந்து முழுக்க முழுக்க செல்களால் ஆனது. சோ அந்த செல்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னாக்கா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய மண்ணீரல். சோ அந்த மண்ணீரலும் எப்படி இருக்கு, அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப நான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நம்முடைய இந்த உலகம் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. சோ அதே மாதிரி அதுக்கு பேர் தான் வந்து அண்டம் சொல்லி சொல்றோம் நம்ம. சோ அந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மனித உடலை வந்து பிண்டம் அப்படின்ற பேர் வச்சு சொல்லி இருக்கிறாங்க. இந்த நம்முடைய மனித உடல் அதே நேரத்தில் எப்படி வந்து ஒரு உலகம் இயங்குதோ அதே மாதிரி ஒரு சிறு பிரபஞ்சமாக நம்முடைய உடல் வந்து இயங்கிட்டு இருக்கு. சோ நம்முடைய உடலிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சபூத தன்மையினுடைய செயல்பாடுகளால் தான் உருவாகுது, நடந்துட்டு இருக்கிறது. அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. சோ இதுதான் வந்து பேசிக். இந்த ஒவ்வொரு டிசீஸும் கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கு. WHO டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இப்ப நாங்களும் வந்து அதுதான் செய்துட்டு இருக்கோம். அதனுடைய ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படின்னா நம்முடைய உடல் வந்து பஞ்சபூத தன்மையில அடங்கி இருக்கு. சோ அந்த பஞ்சபூதங்களை வந்து எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்றோமோ, இப்ப இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்க, இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஆந்திரால இருந்து தண்ணி கேட்டு இருக்கோம், கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தகராறு பண்றாங்க. கர்நாடகால இருந்து தண்ணி கேட்டு இருக்கோம், கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்றாங்க. சோ ஏன் அது ஒரு இன்பேலன்ஸ். சோ அதே அந்த தண்ணி ஆகப்பட்டது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்படின்னாக்கா பேலன்ஸ் ஆகும், நமக்கு அந்த தண்ணி பிரச்சனை இருக்கு. இதுதானே உண்மை, இது வந்து நேச்சர் இல்லையா? இதுல வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது. சோ இன்னைக்கு நம்ம பல வருஷங்களா சண்டை போட்டு இருக்கோம், கேட்டு இருக்கோம் இல்லையா? அது நம்ம பக்கத்து மாநிலங்கள நம்ம கேட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் நம்முடைய உடல்ல எப்படி பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து நமக்கு வரணுமோ அதே மாதிரி அந்த செயல்பாடுகள் தான் இந்த பஞ்சபூத தன்மை. இப்ப இது பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஃபயர் ஆகப்பட்டது என்ன அப்படின்னா இதுல வந்து 4 உறுப்புகள் இதுல வந்து அடங்கி இருக்கு.
இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் இருக்கு, பெரிகார்டியம் இருக்கு, சிறுகுடல் ஸ்மால் இன்டெஸ்டைன், ட்ரிபிள் வார்மர் அப்படின்னா செஸ்ட், நான் சொன்னேன் அப்டமன், பெல்விக் ஏரியா, மூணு சேர்ந்தது ஒரு சேனல். சோ இந்த இந்த 4 உறுப்புகளும் சேர்ந்தது ஃபயர் ஆர்கன் அப்படின்னு சொல்றோம். சோ நெருப்பு மூலகம். எப்படி வந்து இப்ப சூரியன் வந்து நமக்கு வந்து இந்த உலகத்துக்கே வந்து ஒரு நெருப்பு தன்மை கொடுக்குது, வெளிச்சத்தை கொடுக்குது இல்லையா, ஹீட்டை கொடுக்குது. சப்போஸ் சூரியனே வரலன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகம் எப்படி இருக்கும் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. கண்டிப்பா முடியாது. உங்க ட்ரெஸ் மாதிரி இருக்கும் இல்லீங்களா? இதுதானே உண்மை. கண்டிப்பா. சரி, அந்த தன்மை வந்து அந்த செயல்பாடுகள், அந்த மாற்றங்கள் வந்து இறைவனால் வந்து உருவாக்கப்பட்டது. பகல்னு வருது, இரவுன்னு வருது. சோ அதே செயல்பாடுகள் நம்முடைய உடலையும் நடக்கும். இப்ப திடீர்னு ஒரு ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்க, உடம்பு வந்து நெருப்பா கொதிக்கும் இல்லையா? அப்ப வந்து என்ன ஆகுது, ஃபயர் வந்து அந்த நெருப்பு தன்மை வந்து நம்முடைய உடல் வந்து எக்ஸஸா வருது. சோ அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம், ஒரு சில கிராமங்கள்ல இப்போ வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்துருச்சு, நம்ம மெடிசன் எடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா கிராமங்கள்ல என்ன பண்ணுவாங்க, தண்ணியில துணிய ஈர துணிய நினைச்சு என்ன பண்ணுவாங்க, அவ்வளவுதான். என்ன பண்ணுவோம், அந்த சில்னஸ் பட்ட உடனே அந்த ஹீட் வந்து குறையும் இல்லீங்களா? இதுதானே. இப்ப அதுக்கு ஆல்டர் என்ன, இப்ப நம்ம வெயில்ல நல்லா போயிட்டு இருக்கோம், அப்ப உடனே அந்த இடத்துல நம்ம சூடா போய் டீ சாப்பிடுவோமா, அது கூல் ட்ரிங்க் சாப்பிடுவோமா? ஏன், அந்த ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக, நம்ம பாடியை வந்து கூல் பண்றதுக்காக கூலா நம்ம எடுக்கணும்னு சொல்லி நம்ம தோன்றது, நமக்கு எண்ணங்கள் வந்து மனசுல வந்து தோன்றது இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா மனசுல வருது. சோ அந்த மனசுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஏன்னா அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க, சோ வளர்ச்சியில் சரியா படிக்கல அப்படின்றதுக்காக நான் இந்த ரூட்ல கொண்டு வரேன். சோ அதுக்கு என்னன்னாக்கா, அந்த ஹார்ட் அண்ட் பெரிகார்டியம், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் ட்ரிபிள் ஹீட்டர் அப்படின்ற இந்த 4 ஆர்கன் நம்முடைய மனநிலையை வந்து பேலன்ஸ் பண்ணுது. சோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள், ஏன்னா சரியான முறையில படிக்காதவங்க, சரியான முறையில தூக்கம் வராது, சரியான முறையில வந்து அவங்க எண்ணங்கள் வந்து சரியான முறையில இருக்காது, திடீர்னு கோவப்படுவாங்க, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னுவாங்க. சோ அவங்க என்ன கேட்கறாங்களோ, அந்த குழந்தைகள் என்ன கேட்கறாங்களோ அதை கொடுத்தோம். அது கொடுக்கல அப்படின்னா கையில என்ன இருக்கு தூக்கி விசிறி அடிப்பாங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி கூட பார்க்க மாட்டா தூக்கி அடிப்பாங்க இல்லைங்களா? அதான் நீங்க வந்து நம்ம வீட்டுல வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுக்கு வந்து இந்த உறுப்புகள் வந்து காரணம். இந்த மனநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படிக்கிறது மட்டுமே கிடையாது. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, இப்ப ரீசெண்டா ஒரு பேஷண்ட் வந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும். அந்த பேஷண்ட் காலேஜ்ல வந்து ஒரு காலேஜ்ல டிகிரி படிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் என்ன வயசு இருக்குன்னு பாத்துக்கோங்க, ஒரு 18ல இருந்து ஒரு 20க்குள்ள இருக்கும், 19-20 இருக்கும். குளிக்கவே மாட்டான். மூஞ்சி பாருங்க எப்படி மாறுது, குளிக்க மாட்டாங்க, மூஞ்சி பாருங்க எப்படி மாறுது. சோ குளிக்கவே மாட்டான். அதுவும் ஒரு மனநிலை காரணம். எவ்வளவோ சொல்லி பாத்துறாங்க, அடிச்சு பாத்துறாங்க, அவங்க அப்பா அடிச்சு பாத்துறாரு, அவங்க அம்மா அடிச்சு பாத்துறாங்க, மத்தவங்க சொல்லி பாத்துறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க பாக்குறாரு, என்னடா இந்த மாதிரி குளிக்காம இருக்கணும், எனக்கு அதுதான் பிடிக்கும். குளிச்சாக்கா எனக்கு வந்து என்னோட எனர்ஜி போயிடுது, அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, அவனுடைய மனசு எப்படி இருக்கு, குளிச்சாக்கா எண்ணங்கள் எனர்ஜி போயிடுது அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா எங்கிட்ட வந்தாங்க. சோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். அந்த ஸ்கேன் எடுக்கிறச்சு தான் வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் வந்தது. இந்த ஸ்கேன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாருங்க, இந்த பெரிகார்டியம் ஹார்ட் எக்ஸசிவா ஒர்க் பண்றது, அந்த மைண்ட் வந்து எக்ஸசிவா, அந்த திங்கிங் நார்மல் திங்கிங் இல்லாம நார்மல் திங்கிங் இல்லாம எக்ஸசிவா போயிட்டு இருக்கு. ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு மாரிமுத்து மேடம். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? முருகனோட இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், சார் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வேற ஒண்ணும் இல்ல சார், ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். சரி. அது முழங்கால்ல வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க சார். இப்போ வந்து அதோட பெயின் இருக்கு சார். பெயின் இருக்கு. ஆமா சார். சரிங்க, ரைட், ஓகே. இப்போ அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப அந்த ஈஸியா டயக்னோஸ் பண்ண முடியும். இது வந்து சிம்பிளா இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த பெயின் வந்து ஒண்ணு போன் பெயின் இருக்கும் உங்களுக்கு இல்லையா? போன்ல இருக்குங்களா பெயின், அது மசில்ஸ்ல இருக்குங்களா? இல்ல சார், மசில்ஸ்ல இருக்கு சார். முட்டிக்கு மேல மசில்ஸ்ல பெயின் ஆயிடுச்சு சார். லோடு வந்து முட்டில நிக்க மாட்டேங்குது சார். சரி, ரைட், ஓகேங்க. இதை வந்து சரியா ஈஸியா வந்து சரி பண்ணிடலாம். இப்ப என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து அதில் வந்துட்டு இருக்கும். நீங்க இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்ல அது எப்படி பண்ணணும்னு சொல்றேன், அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஈஸியா சரி பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. உங்க ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்க சார் வந்து பர்சனலா வந்து கன்சல்ட் பண்ணலாம். அந்த வகையில பாத்துட்டு இருக்க நேர்கள் ஆகட்டும், நம்ம அக்குபஞ்சர் முறையில எப்படி நம்ம நோய்களை குணப்படுத்துறது சொல்லி தான் பாத்துட்டு இருக்கோம். சார் நீங்க வந்து டயக்னோஸ் பத்தி பேசிட்டு ஆமா. இப்போ ஒரு பையன் வந்து குளிக்க மாட்டான் சொல்லி சொன்னா, இப்ப அவங்க டயக்னோஸ் பண்றோம். இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அவருடைய மனநிலை வந்து ரொம்ப ஹாரிபிளா போயிட்டு இருக்கு. ஒரு எந்த மாதிரி வந்து எண்ணங்கள் மத்தவங்க சொல்றதை வந்து எடுத்துக்கணும் அந்த எண்ணமே கிடையாது. சோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கேன் எடுத்த பிறகு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்முடைய உடல்ல இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னா, ஒரு ஆர்கன், ஒரு உறுப்பை வந்து பஞ்சபூத தன்மையில இந்த நெருப்பு தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னா அது கூல் டவுன் பண்ணணும், அல்லது கூலிங் அதிகமா இருக்கு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்.
நார்மலைஸ் பண்ணணும். அதாவது வந்து இப்ப அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பேலன்ஸ் இன்பேலன்ஸ் இருக்கு, அது ஹையாவும் இருக்கலாம் லோவா இருக்கலாம். இப்ப இந்த இன்பேலன்சிங்க பேலன்ஸ் பண்றது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட். இந்த பேலன்சிங் என்ன அப்படின்னாக்கா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய இப்ப நாங்க சொல்லக்கூடிய இந்த 12 உறுப்புகளுடைய தன்மை பஞ்சபூத தன்மையில பாக்குறச்ச அது எந்த நிலவையில இருக்கு, அது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு தன்மை கொடுத்திருக்காங்க. அந்த தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா நெருப்பு தன்மை ஒண்ணு இருக்கு, நிலம் அப்படின்றது நிலம் தன்மை ஒண்ணு இருக்கு. ஏன்னா பஞ்சபூதங்கள் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் சொல்றோம். அதே மாதிரி நெருப்பு தன்மை உள்ள 4 உறுப்புகள் இருக்கு. எர்த் அப்படின்னு சொல்றோம், நிலம். சோ நிலம் வந்து நமக்கு வந்து நல்ல பேஸ் நல்லா முறையில இருந்தாதான் அந்த இடத்துல ஒரு நம்ம அந்த ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு. ஒரு மணல் பாங்கான இருக்கிற இடத்துல போயிட்டு யாரும் ஃபவுண்டேஷன் போட மாட்டாங்க, பில்டிங் கட்ட மாட்டாங்க இல்லீங்களா. ஒரு களிமண் இருக்கும், அந்த மண் வந்து நல்லா இருக்கும் பார்க்கறது. அதே மாதிரிதான் நம்முடைய உடல்ல பாத்தீங்கன்னா ஸ்டமக் அண்ட் ஸ்பிளீன் அப்படின்னு சொல்றோம், மண்ணீரல் இரைப்பை. இது ரெண்டும் வந்து எர்த்னு சொல்றோம், நிலபூமி. சோ இது ரெண்டும் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் வந்து மற்ற உறுப்புகள் எல்லாமே வந்து ஒரு சைக்கிள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். என்ன அப்படின்னாக்கா ஏன் ஸ்டமக்கும் ஸ்பிளீனும் நல்லா இருக்கணும்னாக்கா ஸ்டமக்ல தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அது எந்த மாதிரி உணவா இருந்தாலும் அது நேரம் வந்து ஸ்டமக்ல போய் விழுது. அது வந்து பிளாட், ஒரு பை. அதனால அந்த பையில இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா ஈவன் தோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா சில நம்ம டிவில எல்லாம் பார்க்கலாம், நம்ம பல்ப் எல்லாம் வந்து மென்னு தின்றவங்க இல்ல, ஒரு சில பேர் வந்து ஆணிங்க இதெல்லாம் வந்து முழுங்குறவங்க இருக்காங்க. அதெல்லாமே போயிட்டு அந்த ஸ்டமக்ல போயிட்டு என்ன வந்து நரிஷ்மெண்ட் ஆகுது, ஜீரணிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்முடைய ஸ்டமக்ல இருக்குது. அது வந்து சாதாரண ரைஸ் எல்லாம் எந்த மூலம் அதுக்கு. சோ அந்த டைஜஷன் சரியான முறையில் இருந்தால், டைஜஷன் சரியான முறையில் இருந்தால் இந்த மண்ணீரல் ஆகப்பட்டது நல்ல முறையில் வேலை செய்யும். ஏன்னா அங்கிருந்து தான் வந்து அந்த பவரே வந்து இழுக்குது. சோ அந்த பவர் இழுத்தோட இந்த மண்ணீரல் தான் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய செல்ஸ் உருவாக்குது, ரத்தத்தை உருவாக்குது. ஈவன் அந்த ரத்தம் வந்து உடல்ல போகிறதுக்கு வந்து ஒரு நுரையீரல் வந்து ஒரு காரணமா இருக்கு, அதுவும் வந்து ஒரு காரணம். ஓகே சார், ஒரு காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கங்க, நான் மேட்டூர், சேலம் மாவட்டம் மேட்டூர்ல இருந்து பேசுறேன், சண்முகம். ஓகே சண்முகம் சார், உங்க கேள்விகளை கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. நான் சண்முகம், மேட்டூர். சரிங்க. அந்த லூக்கோடர்மா உடம்புல வெள்ளையா இருக்கு இல்லீங்களா, வெள்ளை இருங்க தோல்ல வெள்ளை இல்லீங்களா. ஓகே, லூக்கோடர்மான்னு சொல்றாங்களே. ஆமா ஆமாங்க. அந்த நோய்க்கு வைத்தியம் இருக்குங்களா, அது கியூர் பண்ண முடியுங்களா? கண்டிப்பா கியூர் பண்ணலாம் சார், நாங்க நிறைய கேசஸ் கியூர் பண்ணிருக்கோம். ஆனால் அந்த உடல்ல எத்தனை, அதாவது ஹியூமன் பாடி ஒரு பெரிய பார்ட் இல்லையா, அந்த உடல்ல இருக்கக்கூடிய எல்லாம் முழுமையா கியூர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். குறைஞ்சது ஒரு வருஷம், ஒரு 1.5 வருஷம் கூட எடுக்கலாம் அப்படிங்களா. ஆனால் முழுமையான தீர்வு உண்டு. ஆனா நீங்க வந்து இப்ப நீங்க வந்தோடனே 1 மாசத்துல குணமா எண்ணும் அப்படின்னாக்கா நிச்சயமா அது அக்குபஞ்சர்ல கிடையாதுங்க. ஏன்னா இந்த லூக்கோடர்மான்றது பாத்தீங்கன்னா உடல்ல வந்து ஒரு தோல் தான் வந்து மிகப்பெரிய ஒரு உறுப்பு நம்ம உடல்ல. சோ அந்த ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நுரையீரலினுடைய ஒரு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. நுரையீரலினுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த ஹோல் பாடியுடைய ஸ்கின்னே இருக்கு. அது ஒயிட் டாட்டா இருக்கட்டும், அவர் சொன்ன மாதிரி லுக்கோடமான்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒயிட் டாட்டா இருக்கட்டும், ரெட் டாட்டா இருக்கட்டும், சொரியாசிஸா இருக்கட்டும். ஒரு சில பேர் தேன் அடை இருக்கு இல்லையா, தேன் அடை பாத்திருக்கீங்களா, தேன் கூடு பாத்திருக்கீங்களா, அந்த தேன் கூடு மாதிரியே ஸ்கின் மேல எல்லாம் இருக்கும், அப்படியே உடம்பு ஃபுல்லா இருக்கும், அப்படியே அடா அடா மாதிரியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஸ்கின்ல அது என்ன மாதிரி பேசிட்டே இருப்பாங்க, ஆமாங்க சொல்லுங்க ஆமாங்க சொல்லுங்க அப்படின்னுவாங்க. இதுவும் ஒரு உண்மை. ஏன்னா அந்த மாதிரி கேசஸ் தான் நிறைய வராங்க. ஏன்னா வந்து எல்லா இடத்துலயும் போயிட்டு எல்லா மருந்து மாத்த எல்லாம் சாப்பிட்டு தீர்க்க முடியாம சரி அக்குபஞ்சர் சொல்றாங்க, ஏதோ குணமாகும் சொல்லிட்டு ஏதோ ஊசி குத்துறாங்களாம், ஊரே வலிக்குமா டாக்டர் அப்படின்னு. அதுவும் சரிங்க, அதுவும் நீங்க குத்தி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே பதில் சொல்லுங்க சொல்லிட்டு அதுக்கும் பதில் சொல்லிடுறோம் நாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நோய்களும் இறைவனுடைய அருளால் இது வந்து இந்த வெறும் நீடில் பண்றதால மட்டுமே வந்து குணமாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த மனிதன் எப்படிப்பட்டவன், அந்த மனிதனுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அவனுடைய இறைத்தன்மை எப்படி இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த நீடிலேயே இறங்கும். இதுதான் உண்மை. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நீடில் பண்ணா அப்படின்னாக்கா a single needle will cure 10,000 diseases in our therapy. ஒருத்தருடைய 10,000 உடம்புல ஒரு 10,000 நோய்கள் இருக்குனாக்கா அது ஒரே ஒரு புள்ளியில வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையில நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த ஒரே ஒரு புள்ளியில நீடில் பண்ணாக்கா 10,000 நோய்கள் வந்து ஆண்டவனுடைய அருளால் வந்து குணமாகும். இதுதான் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப இந்த டயக்னோசிஸ் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒன்னும் நம்ம முடிக்கல. ஓகே சார், காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். மேடம் என் பேர் தமிழ்ச்செல்வம் மேடம். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சென்னை பெரம்பூர். ஓகே சார், உங்க கேள்விகளை கேளுங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார், சொல்லுங்க சார். என் பேர் தமிழ்ச்செல்வம். ஓகே, சென்னை பெரம்பூர்ல இருந்து பேசுறேன் டாக்டர். சொல்லுங்க சார்.
இந்த கணையும் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொன்னாங்க ஸ்கேன் பண்ணி. ஒரு 6 மாசத்துக்கு முன்ன ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. சரி. வயிறு மேல செஸ்ட் எல்லா இடமும் பெயின் ஆயிடுச்சு. சரி. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணோம், ஹோல் பாடி ஸ்கேன் பண்ணோம். சரி. கணையும் ஒரு 40 கணையத்தை சுத்தி ஏதோ தண்ணி கட்டிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சரி. அதுக்கப்புறம் ஒரு வாரம் பெட்ல இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த கியூர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அந்த வலியெல்லாம் குறைஞ்சி கியூர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போனதுக்கு நீங்க ரெகுலரா லைஃப் லாங் வந்து நீங்க டேப்லெட் சாப்பிடணும். லைஃப் லாங் டேப்லெட் சாப்பிடணும். ஆமா. சரி. இன்ன வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சரிங்க. இன்னும் சாப்பிட்டு தான் இருக்கீங்க. காரம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட திருப்பி அதே பெயின் வருது. ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அப்படியே பெயின் வருது. சரிங்க. ரைட். இதுக்கு வந்து முழுமையான தீர்வு நீங்க மெடிசனை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். மெடிசனை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா இன்னைக்கு மெடிசனால பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. ஆமா ஆமா சார், அதான் எனக்கு நிறைய தெரியும். ஏன்னா இப்ப நான் வந்து இப்ப எந்த மருத்துவ முறையிலிருந்து கிரிட்டிசைஸ் பண்ணலமா. சோ எந்த மருத்துவ முறையும் எல்லாம் அலோபதி மருத்துவ முறையும் நமக்கு வந்து வேணும், எல்லா மருத்துவ முறையும் வேணும். ஏன்னா அலோபதி மருத்துவ முறை இல்ல அப்படின்னாக்கா இன்னைக்கு நாட்டுல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, கை கால் உடையுது. ஆனா அந்த அலோபதி மருத்துவ முறை இல்ல அப்படின்னாக்கா அவங்களால அவங்க உயிரை வந்து காப்பாற்ற முடியாது. கண்டிப்பா சார். அதே நேரத்துல அவங்க வந்து இப்ப சாதாரணமா ஜுரம் தலைவலி மத்த இதுக்கெல்லாம் போயிட்டு இந்த மெடிசன் எடுத்தோம் அப்படின்னாக்கா, பட் அந்த மெடிசன் வந்து அந்த டாக்டர்களுக்கு வந்து இந்த மெடிசன் வந்து இந்த தன்மையில உள்ளதுன்னு சொல்லிட்டு தெரியாது. சோ மெடிக்கல் ஸ்டாப்ல வந்து அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு தெரியாது. இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழகத்துல நம்ம வந்து நமக்கு எல்லாம் தெரியும். சோ எவ்வளவு டூப்ளிகேட் மெடிசனை வந்து மூட்டையா எடுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த நேரத்துல வந்து அந்த மெடிசன் சாப்பிட்டவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க. நாங்கெல்லாம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கோம், எங்களுடைய உடல்நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பாதிப்பு என்ன அப்படின்னாக்கா கிட்னி ஃபெயிலியர், லங்ஸ் ப்ராப்ளம், ஸ்டமக்ல ப்ராப்ளம், ஹார்ட்ல ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க. நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அதுல இருந்து ரெக்கவர் ஆகிருக்கிறாங்க. சோ ஏன்னா அந்த மெடிசனுடைய தன்மை அந்த மாதிரி தன்மை. அதுக்காக தான் சாருக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, சோ அந்த பேங்க்ரியாஸ் அந்த கணையம் அப்படின்றத வந்து அக்குபஞ்சர் மருத்துவ முறையில பாத்தீங்க அப்படின்னாக்கா மண்ணீரலினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. மண்ணீரல் ஸ்பிளீனுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடியதான் வந்து பேங்க்ரியாஸ். ஒரு சில நேரங்களில் பேங்க்ரியாஸ் கூட சொல்லுவாங்க, ஆனா அது தவறாது. சோ மண்ணீரல் தான் வந்து உண்மையான உறுப்பு. அதனுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த பேங்க்ரியாஸை நம்ம மண்ணீரல்ல சரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ரியாஸ் வந்து சரியா போயிடும். சோ இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்தாங்க, ஒரு லேடியா வந்தாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா சாதாரண அந்த துணி இருக்கு இல்லையா, அந்த துணி அவங்க மேல இப்படி பட்டாலே உடம்பு ஃபுல்லா பெயின். இப்படி எங்கேயாவது போகும்போது யாராவது டச் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா உயிர் போற மாதிரி வலி அவங்க உடம்புல. இப்ப எங்கேயாவது வெளியே ஒரு இடத்துல போறாங்க, ஸ்கிரீன் இருக்கு, அந்த ஸ்கிரீன் அவங்க உடம்புல பட்டாலே பயங்கரமான வலி எடுக்கும். ஃபுல் பாடி பெயின். சோ இத வந்து அவங்களால வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷ கணக்கா வந்து எல்லா டெஸ்டும் எடுத்துட்டாங்க, எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, எல்லா மெடிசன் என்னென்ன சாப்பிடணுமோ எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. கடைசியில் அவங்களுக்கு வந்த பேர் என்ன அப்படின்னாக்கா பைத்தியம், மனநிலை சரியில்லை அவங்களுக்கு, நீங்க சைக்காட்ரிஸ்ட் போங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஹைலி குவாலிஃபைடு ஒரு நல்ல ஜாப்ல இருக்கக்கூடிய லேடி. ஸோ கண்ணீரங்கம் மூலமா மாத்திரை மருந்து சாப்பிட்றாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. கடைசியில வந்து சைக்காட்ரிஸ்ட் போவாங்க. சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணாரு, தூங்குறதுக்கு மாத்திரை கொடுத்துரு, மாத்திரை சொல்லிட்டு நல்லா ஒரு போதையில இருக்கிற மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு. எப்போ அப்படியே இருப்பாங்க, ஜாபும் போயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போன பிறகு தான் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்தாங்க அவங்க. சோ அதை நாங்க டயக்னோஸ் பண்ணிட்டு 2வது நாளே அவங்க கையில இப்படி தட்டினா கூட வலியே இருக்காது. சோ அந்த பேங்க்ரியாஸ் தான் அந்த ப்ராப்ளமா இருந்தது அவங்களுக்கு. அந்த பேங்க்ரியாஸ் அதாவது மண்ணீரல் அந்த ஸ்பிளீனை வந்து ஆக்டிவேட் பண்ண உடனே வித்தின் செகண்ட் டே வந்து அந்த ப்ராப்ளம் வந்து அவங்க பாடி பெயின் எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. கேட்டுட்டீங்களா? அந்த நேயர் வந்து கேட்டு இருப்பாரு நினைக்கிறேன். சோ இந்த ப்ராப்ளம் என்ன, எப்படி வந்து நம்ம தீர்க்க முடியும், முழுமையாக தீர்க்க முடியும் அப்படின்றதுக்கு உதாரணங்கள் என்னுடைய வெப்சைட்டும் இருக்கு. நீங்க யாராவது சப்போஸ் போன் பண்ணி கேட்டா கூட என்னுடைய வெப்சைட்டும் நான் தரேன், தாராளமா நீங்க போய் பார்க்கலாம். சோ இதெல்லாம் வந்து என்ன, இதுக்குதான் வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய டிக்ளரேஷன் இல்லாம எதுவுமே யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. சோ அப்படிப்பட்ட நோய்களையும் இதுல வந்து ஈஸியா தீர்க்க முடியும் அப்படின்றதுக்காக உதாரணங்கள் சொல்றேன். சரி, இப்ப இந்த டயக்னோசிஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்டமக் வந்து ஆர்கன் வந்து எப்படி வந்து எந்த முறையில வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் உங்களுக்கு. சோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்ல முறையில சாப்பிட்டு நல்ல முறையில ஜீரணமாச்சு அப்படின்னாக்கா மற்ற எந்த உறுப்புகளும் வந்து அதுல வந்து பாதிப்பு ஏற்படாது. சோ எப்படி நான் வந்து ஒரு மூல காரணம் தாயாக இருக்கிறது அப்படின்றதுதான் நம்ம வந்து ஆரம்பிச்சோம் இல்லையா? சோ இந்த ஃபயர்ல இருந்து எர்த் ஆரம்பிச்சது. சோ பழைய காலத்துல நம்ம வந்து இந்த நிலத்துல இருக்கோம், நம்ம வந்து படிக்கிறோம், ஹிஸ்டரி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஹிஸ்டரியில வந்து ஒரு லெசன்ஸ் வரும். என்ன வரும் அப்படின்னாக்கா நெருப்பு, அதாவது சூரியன்ல இருந்து ஒரு சின்ன துண்டு
இல்லையா? ஒரு சின்ன துண்டு வந்து உடஞ்சி கீழே விழுந்தது. அது வந்து நெருப்பு, அந்த கோலங்கள், நெருப்பு கோலங்கள் வந்து பூமியா மாறதுக்கு பல ஆயிரம் வருஷங்கள் ஆச்சு இல்லையா? அதுக்கப்புறம் தான் வந்து அது பூமியா மாறுச்சின்னு சொல்றோம். நம்ம ஹிஸ்டரி படிக்கிறோம். பூமியா மாறினதுக்கு அப்புறம் அதுல இருந்து காற்று வந்தது, அதுக்கப்புறம் நீர் வந்தது. இந்த நீர் வந்ததுக்கு அப்புறம் தான் மரங்கள் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சது. அப்புறம் என்ன பண்ண, நம்ம ஜெனரேஷன் எல்லாம் பிறக்க ஆரம்பிச்சோம்னா, மனிதர்கள் பிறக்க ஆரம்பிச்சோம்னா என்ன பண்ணா, மரத்தை வெட்டி என்ன பண்ணா, நெருப்பை உண்டாக்கணும். சோ சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுதா? சோ நெருப்புல இருந்து பூமி உருவாகுச்சு. பூமி உருவான பிறகு காற்று உருவாகுது. அந்த காற்றினுடைய மூலகம் நம்முடைய உடல்ல என்ன அப்படின்னாக்கா லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல். நம்ம ஏர் வந்து உள்ள இழுக்கிறோம், நேர லங்ஸுக்கு போகுது. ஏர் வெளியே போகுது, அதுவும் இன்டெஸ்டைன் வெளியே போகுது. பெருங்குடலுடைய ஒரு டிப்ல இருந்து ஏர் வந்து வெளியே போகுது இல்லையா? சோ அது வந்து ஏர் மூலகம், காற்று மூலகம். சோ அந்த காற்று இல்ல, ஒரு செகண்ட் காற்று நின்றுச்சுனாக்கா நம்ம நிலைமை என்ன? எந்த ஜீவராசியுமே கிடையாது, உலகமே ஃபுல்லா அழிஞ்சு போச்சு இல்லையா? சோ காற்று மூலகம். அந்த காற்று மூலத்தோட தன்மை தான் வந்து நுரையீரலும் பெருங்குடலும். இந்த நுரையீரலும் பெருங்குடலும் சரியான முறையில இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு என்ன ஆகும்? காலையில ஏந்தோன்னா வயிறு பூசுன்னு போயிட்டு வயிறு பூச்சுட்டு இருப்போம் இல்ல? இல்லப்பா வரலப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் அவசரப்படுறாங்க? அதுக்கு எவ்வளவு மாத்திரை மருந்து சாப்பிடுறாங்க, எவ்வளவு பேர் வந்து அதுக்காக வந்து அவசரம். அதனுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்றது நம்ம வந்து ஃபியூச்சர்ல நம்ம சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் அது பாத்தீங்கன்னா காற்று மூலகம் முடிஞ்ச பிறகு காற்று மூலகம் என்ன ஆச்சு? நீர், தண்ணி வந்தது. நிலத்துல இருந்து தண்ணி வந்தது. சோ அந்த தண்ணி தான் வந்து யூரினரி பிளாடர் அண்ட் கிட்னி. சோ இன்னைக்கு கிட்னி பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த தண்ணி வந்து சரியான முறையில் நம்ம சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சிடும். சோ நம்ம மெடிசன் வந்து சாப்பிடறோம், விஷம், அந்த விஷம் வந்து நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னாக்கா அது முதல்ல போயிட்டு எங்க பண்ணுங்க, லிவரை போய் பாதிக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து கிட்னியை பாதிக்குது. சோ லிவரை பாதிச்சாலே வந்து என்ன ஆகும், உங்களுக்கு டோட்டல் பாடி ஃபுல்லா வந்து ப்ளூயிஷா மாறிடும். சோ the kidney and urinary bladder வந்து ஒரு வாட்டர் எலிமெண்ட் சொல்றோம், நீர் மூலகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீர் வந்த பிறகு wood அப்படி சொல்ல மரங்கள். மரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கால் பிளாடர், பித்தப்பையும், இது வந்து லிவர் அப்படின்னு இந்த ரெண்டு ஆர்கனும் வந்து இது மரம் மூலகம் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சோ இதுதான் அந்த பஞ்சபூதங்கள், 5 மூலகங்கள். இந்த 5 மூலங்களுடைய தன்மை தான் நம்முடைய உடல்ல இருக்கு. சோ ஒரு மூலகம், அதாவது நெருப்பிலிருந்து சூரியனிலிருந்து வந்தது உருவாகினது எது? எர்த்னு சொல்றோம். சோ ஒரு மூலகம் இன்னொரு மூலகத்தை உருவாகுது, ஒரு மூலகம் இன்னொரு மூலத்தை உருவாகுது. இப்போ இது வந்து தாயாகவும் இது வந்து குழந்தையாகவும் மாறுது. அப்ப இது தாயாகும் போது இது குழந்தையா மாறுது. இப்போ இது தாயாகும் போது இது குழந்தையா மாறுது. இது தாயாகும் போது இது குழந்தையா மாறுது. இது தாயாகும் போது நெருப்பிலிருந்து, மரத்திலிருந்து என்ன பண்றோம், நெருப்பு உருவாகுறோம். அப்போ நெருப்பு வந்து ஒரு குழந்தையா மாறுது. சோ இது இந்த சைக்கிள்ல தான் வந்து இந்த அக்குபஞ்சர் வந்து அந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறை டயக்னோஸ் பண்றதுக்கு இது ஒரு காரணம். சரிங்களா? அந்த உறுப்புகள் நம்முடைய உடல்ல வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பாக்குறோம் நம்ம. சோ இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து நம்ம நேயர்களுக்கு இன்னும் நம்ம டீப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபயர் இந்த லங்ஸ் வந்து நெருப்புத்தன்மை உள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறோம் நம்ம இந்த டயக்னோஸ்டிக் சிஸ்டத்துல. இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி இருந்ததுனாக்கா அவருடைய உடல்ல என்னென்ன நோய்கள் இருக்கும் அப்படின்றது எங்களால சொல்ல முடியும். அப்படின்னா அதுவும் வந்து வந்துடும் இதுல. இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா the lung meridian controls respiration. என்னென்ன பண்ணுது? நுரையீரல் வந்து மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா த்ரோட். இன்னைக்கு த்ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பல்ஜிங், அவங்க சமயம் சாதாரண சதை வளருது அல்லது வந்து நம்ம குண்டா ஆகிறோம் அதனால வந்து தெரியுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது வந்து தைராய்டு சிம்டம்ஸும் வரலாம். அது காய்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளேயே வந்து சதைகள் வளரக்கூடிய ஒரு கட்டி, அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தைராய்டுக்கும் இந்த இதுல வந்து முழுமையான ட்ரீட்மெண்ட் உண்டு. சில பேர் பாத்தீங்கன்னா தைராய்டுக்கு வந்து 4 வருஷம் 5 வருஷம் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கணும், அது அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நியதி இருக்கு. ஆனா அது கூட இல்லாம பாத்தீங்க அப்படின்னாக்கா கூட சீக்கிரம் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 1 or 2 days 1 or 2 monthsல வந்து தைராய்டை வந்து டோட்டலா கியூர் பண்ணிருக்கிறோம். ஓகே சார், அதாவது பார்த்துட்டு இருக்க நேர்களாகட்டும் நம்ம அக்குபஞ்சர் முறையில எப்படி வந்து நம்மளுடைய நோய்களை குணப்படுத்துறது அப்படி சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அண்ட் தொடர்ந்து இன்னும் நானும் நிறைய கேள்விகள் கேட்க போறேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் A to Z. நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய அனைத்து கேள்விகளுக்கும் சையத் அலி சார் ரொம்பவே அழகா பதில் அளிச்சிட்டு இருக்காங்க சார். அந்த வகையில அடுத்ததா வந்து நம்ம டயக்னோஸ் பத்தி நீங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க, அதை வந்து கண்டினியூ. சோ இப்போ இந்த நாங்க எடுத்துக்கூடிய இந்த டயக்னோஸ்டிக் சிஸ்டத்துல வந்து இப்போ காமிச்சிட்டு இருக்கோம். நம்ம இப்போ நுரையீரல் வந்து நம்முடைய உடல்ல என்ன பண்ணுது முதல்ல அது நம்ம மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சோ ரெஸ்பிரேஷன் மூச்சு சம்பந்தமான விஷயத்தை வந்து நுரையீரல் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா த்ரோட், தொண்டையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும், டான்சில்ஸ் ஆகட்டும், தைராய்டு ஆகட்டும், அல்லது தைராய்டு பல்ஜிங் ஆகட்டும், அல்லது முழுங்க முடியாம அவசப்படுறது, சில பேர் சாப்பாடே முழுங்க முடியாம அவசப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு. ரைட், ஓகே. இப்போ ஒரு ஷார்ட் டைமுக்கு முன்னாடி, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 82 வயசு பெரியவர் ஒருத்தர் வந்தார். 82 வயசுனாலே பெரியவர் தான். இப்ப நம்ம எல்லாம் அந்த வயசுக்கு வருவோமான்னு சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறை அந்த மாதிரி இருக்கு. அந்த 82 வயசுல வந்தவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, ஸ்பூன்ல தண்ணி குடிக்கணும்னா கூட ஸ்பூன்ல எடுத்துட்டு இப்படிதான் சாப்பிட்டு இருக்கணும். இது அவருடைய நிலைமை. வேற என்ன சாப்பிட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? தண்ணியே அந்த நிலைமைனாக்கா வேற என்ன சாப்பிட முடியும் அவரால்? எதுவுமே சாப்பிட முடியாது, எல்லாமே முழுங்க முடியாது. ஈவன் சாப்பாடு சுத்தமா சாப்பாடு மிக்சியில அரைச்சி அது தண்ணியா லிக்விடா மாத்தி அது வந்து ஸ்பூன்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருக்கணும். இதுதான் அவர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா நடந்துட்டு இருந்த விஷயம். அதுக்கப்புறம் எங்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அவருக்கு வந்து ஸ்கேனிங் எடுத்து பார்த்தோம். அவருடைய ஸ்டமக்ல ப்ராப்ளம். அவருக்கு என்ன டயக்னோஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த இடத்துல அதாவது சாப்பாடு முழுங்கக்கூடிய இடங்கள்ல அந்த பைப், ஃபுட் பைப் சொல்றோம் இல்லையா, அந்த ஃபுட் பைப் வந்து சுருங்கி போயிடுச்சு உங்களுக்கு. அதனால வந்து உங்களுக்கு போகாது. ஒன்னு ஆபரேஷன் பண்ணி பைப்பை வந்து ஜாயின் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னாக்கா நீங்க இதே மாதிரி தான் இருந்துட்டு தான் இருக்கணும். இருக்கிற வரைக்கும் நீங்க இதே தான். எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? தண்ணி மட்டுமே அப்படி நக்கி நக்கி குடிக்கிறாங்க அப்படிங்க, எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? டைம் வந்து உங்களுக்கு முடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் எங்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. இப்போ ரெண்டு மாதிரி டயக்னோஸ் பண்றோம். டயக்னோஸ் பண்ணிட்டு பார்த்தாங்க அப்படின்னாக்கா, அவருக்கு நுரையீரல் ஒரு ப்ராப்ளமா இருந்தது, ஸ்டமக் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்கன் ஒரு ப்ராப்ளமா இருந்தது, அவருக்கு நுரையீரல் ஒரு ப்ராப்ளமா இருந்தது, லிவர் ஒரு ப்ராப்ளமா இருந்தது. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 5-6 ப்ராப்ளமா இருந்தது அவருக்கு. அந்த ப்ராப்ளமும் வந்து 3 நாள்ல சரியாச்சு அவருக்கு. 3ஆவது நாள் ஃபர்ஸ்ட் டேவே என்ன பண்ணா, ஒரு கிளாஸ் தண்ணியை குடிக்க வச்சோம். எங்களுடைய கிளினிக்ல ஒரு கிளாஸ் தண்ணியை குடிக்க வச்சோம் அவரு. அவருக்கு ஆச்சரியம், சார் முடியுமா, குடிக்க முடியுமா? இல்ல சார் நான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை குடிக்க வச்சோம். செகண்ட் டே வந்து 2 கிளாஸ் தண்ணியை குடிக்க வச்சோம். 3ஆவது நாள் 2 இட்லி சாப்பிட வச்சோம் அவரை. 4ஆவது நாள் காலையில 3 இட்லி, அதுக்கப்புறம் மதியானம் வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம். இப்ப நல்லா பூந்து விளையாடுறாரு அவரு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கியூர் பண்ணக்கூடிய சக்தி படைச்சதுதான் வந்து அக்குபஞ்சர் மருத்துவம். ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே சார், நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. சரி, இப்ப நுரையீரல் வந்து என்ன ரெஸ்பிரேஷன் பண்ணது, ரெஸ்பிரேஷன் கண்ட்ரோல் பண்ணது, த்ரோட் ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணது. அப்புறம் நோஸ், சில பேர் பாத்தீங்கன்னா நோஸ் வந்து பிளாக்ல இருக்கும், பேசுவாங்க ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா. இப்ப நம்ம சைக்கிள் வந்து ஆனா பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அடைப்புல பேசுவாங்க. பட் அந்த அடைப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த நுரையீரலுடைய ஒரு சேனல் இருக்கு. நுரையீரல் வந்து ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல் வந்து கையில இருக்கு. சோ அந்த சேனல்ல பஞ்சபூத தன்மையில 5 புள்ளிகள். அந்த நீர்த்தன்மை இருக்கு அப்படின்னா அந்த நீர்த்தன்மையை விலகிறதுக்கு ஒரு புள்ளி, காற்று மூலகம் அப்படின்னு அது வந்து காற்று மூலகம் சொல்லியிருக்கிறேன் நான். அந்த காற்று மூலகத்தை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு, ரெகுலேட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு புள்ளி இருக்கு நம்முடைய பாடியில. இப்ப எப்படி நம்ம வந்து இப்போ ஃபேனுக்குன்னு ஒரு சுவிட்ச் வச்சிருக்கோம், நம்ம லைட்டுக்கு ஒரு சுவிட்ச் வச்சிருக்கோம், வேற ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ஒரு சுவிட்ச் வச்சிருக்கோம் இல்ல. லைட்டு சுவிட்ச் போட்டுட்டு ஃபேனை பார்த்துட்டு இருந்தாக்கா ஃபேன் சுத்தமா? நம்மள முட்டாள்னு சொல்லுவாங்க, நம்மள பைத்தியம்னு சொல்லிட்டு முத்திரை குத்திடுவாங்க இல்லையா. அதுக்கு ஒரு சுவிட்ச் நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு புள்ளிகளை வந்து நம்முடைய உடல்ல ஆண்டவன் வந்து படைச்சு வச்சிருக்கான். ஓகே ஓகே சார், ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். பேசுறேன் மேடம். வெங்கட்ராமன் சார். ஓகே, உங்க கேள்விகளை கேளுங்க. டாக்டர் கிட்ட பேசணும். பேசுங்க சார். சார், டாக்டர் சார் குட் மார்னிங். வணக்கம் சார், சொல்லுங்க. என் வைஃபுக்கு ஐ கான்ட்ராக்ட் இருக்கு, சரி, ஆபரேஷன் பண்ணணும்ன்றாங்க. சரி, இந்த அக்குபஞ்சர்ல இதை சரி பண்ண முடியுமா சார்? தாராளமா சரி பண்ணலாம் சார். ஏன்னா இப்போ ஆமா இதை வந்து இப்ப நான் சொல்றேன், நான் இப்ப கேட்டுக்கங்க. இந்த கண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய கேசஸ் வந்து இந்த ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்டா ஒரு லேடி வந்தாங்க, அவங்க வந்து பட்டாபிராம் தாண்டி வந்தாங்க. ஒருவேளை அவங்க இந்த டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கலாம். அவங்க பட்டாபிராம் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி அங்க இருந்து வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த லெஃப்ட் ஐ மட்டும் தான் நல்லா தெரியும். ஒரு நல்லா தெரியும்னாக்கா ஒரு 70% தெரியும். இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ரைட் ஐ வந்து சுத்தமா ஒண்ணுமே தெரியாது, ஃபுல்லா டார்க்கா தெரியும்.
ரைட் ஐ சுத்தமா டார்க்கா தெரியும். சோ அவங்கள வந்து ஒரு ஸ்கேன், எங்களுடைய ஸ்கேனிங் எடுத்து பார்த்தோம் நாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு அதாவது அன்பிலீவபிள் ஒரு டெஸ்ட் தான் அது. என்னை பொறுத்த வரைக்குமே நடந்த ஒரு விஷயம். நானே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா எல்லா உறுப்புகளும் நார்மல், எல்லா உறுப்புகளும் நார்மலா இருக்கு, கிட்னி மட்டும் ரொம்ப லோவா இருக்கு. சோ அந்த ஸ்கேனை கொண்டு வரல. நான் நெக்ஸ்ட் டைம் ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து நேயர்களுக்கு காட்டுறதுக்கு தயாரா இருக்கேன். அதே நேரத்தில் அந்த பேஷண்ட் வந்து எங்களுடைய இதுல வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த சீடியை வந்து கூடிய சீக்கிரம் நம்மளுடைய டிவில வந்து ஹைலைட் ஆகிறதுக்கு பண்ணலாம். நம்ம அந்த லேடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டயக்னோஸ் பண்ணல கிட்னி மட்டும் ரொம்ப லோவா இருக்கு, மத்த எல்லா உறுப்புகளும் நார்மல். சோ எனக்கும் வந்து தலையை சொரிஞ்சுக்கிற மாதிரி, என்ன இது கண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருள் வந்திருக்கு. ஏன்னா கிட்னி வந்து பாதிச்சது அப்படின்னாக்கா கண்ணு இது காது தான் பாதிக்கும். சோ டெஃப்னஸ் வரும், காது பாதிக்கும், அல்லது வந்து என்ன மாதிரி வழுக்க மண்டை விடும், ஹேர் ஃபால் ஆகும், அல்லது போன் பெயின் வரும், நீ பெயின்ஸ் வரும். இதுதான் வந்து ஒரு சிம்டம்ஸ். கிட்னி ஃபெயிலியர் ஆகும், டயாலிசிஸ் பண்ணணும். சோ நீர் சரியான முறையில் நீர் வந்து யூரின் வந்து பாஸ் ஆகாது. இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் தான் நாங்கள் கேள்விப்பட்டது. கண்ணு பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ண முதல் அந்த ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சர்வீஸ்ல நான் பார்த்ததுமா. சரி, அப்புறம் அதுலயும் வந்து கண்ணு பாதிப்புக்கு கிட்னி ஒரு காரணம் சொல்லிட்டு அதுல வருது. சார் ஆண்டவனுடைய நினைச்சுக்கிட்டு நீ தாண்டா ஆண்டவனை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண காலில் அந்த கிட்னியை ஆக்டிவேட் பண்றதுக்கு காலில் தான் ஒரு புள்ளி இருக்கு. அந்த காலில் ஒரு புள்ளியை போட்டுட்டேன். போட்டுட்டு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில உறுப்புகள் வந்து கண்ணுல இருந்து ஆரம்பிக்குது. சோ இந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா நேர்கள் பார்த்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கண்ணுக்கு கீழே ஸ்டமக் சேனல் உருவாகுது. இப்ப கண்ணுடைய அவுட்டர் சைடு பாத்தீங்க அப்படின்னா கால் பிளாடர் பித்தப்பை அந்த சேனல் வந்து உருவாகுது, ஸ்டார்ட் ஆகுது. கண்ணுடைய இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னர் சைடு பாத்தீங்கன்னா யூரினரி பிளாடர் சேனல் உருவாகுது, ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த கண்ணுக்கு மேல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட் ஒன்னு இருக்கு, தலைவலிக்குன்னா ஒரு தலைவலி ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ இந்த 4 பாயிண்ட் லோக்கல் பாயிண்டா போட்டு விட்டுட்டு அந்த கிட்னி ஆக்டிவேட் பண்றதுக்காக காலில் ஒரு புள்ளியை போட்டுட்டு கண்ணை மூடிட்டு நீங்க சாஞ்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு ½ அன் அவர், ஏன்னா மற்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளினிக்ல பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ½ அன் அவர் கழிச்சு கண்ணை திறங்கம்மா அப்படின்னு திறந்து பாருங்க அப்படின்னு பார்த்துட்டாங்க. ஒரு மாதிரியா ஸ்னோ மாதிரியா இருக்கு சார். இந்த பிளாக்னஸ் கிடையாது, டார்க்னஸ் கிடையாது, ஏதோ ஒரு ஸ்னோ போடுற மாதிரி ஒரு புகை மூட்டை மாதிரி தெரியுது எனக்கு. ஓகே சரி, ஏதோ சம்திங் வேலை செய்ய சரி, திருப்பி கண்ணை முடிக்கிங்க, இல்லை படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு படுத்தாச்சு. திருப்பி இன்னொரு ½ அன் அவர் கழிச்சு திருப்பி போயிட்டு திருப்பி கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து இப்ப நான் ஒரு மெரூன் கலர் ஷர்ட் இதை போட்டுட்டு இருந்தேன், மெரூன் கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண 1 ஹவர்ல நடந்த விஷயம் இது. அப்புறம் ஸ்டூல் இருக்கு, ஒரு கிரீன் கலர் ஸ்டூல் ஒன்று இருக்கு. இது வந்து கிரீன் கலர் ஸ்டூல். இது அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க, பக்கம் அந்த சுத்தி இருந்த பேஷண்ட் எல்லாம் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. எனக்கும் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னாக்கா கிட்னியும் ஒரு காரணம், கண் பார்வை குறையறதுக்கு கிட்னியும் ஒரு காரணம். அன்னைக்குதான் எனக்கு வந்து ஒரு லெசன் கிடைச்சது. சோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரெமெண்டஸ் டிசீஸை வந்து கியூர் பண்ணக்கூடிய சக்தி வந்து எங்க இருக்குன்னா அக்குபஞ்சர் மருத்துவ முறையில மட்டும் தான் இருக்குது அப்படின்றதுக்காக இது உதாரணங்கள். ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, நான் வந்து திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் வந்து யாஸ்மின். யாஸ்மின், உங்க கேள்விகளை கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சார், நான் வந்து எனக்கு இப்ப மோஷன் போற இடம் பக்கத்துல ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கு. சரி. அந்த இடத்துல இருந்து அப்படியே சீல் மாதிரி வடியுது. அப்புறம் நல்லாவே கொஞ்ச நாள் சேர்ந்து அது நல்லாகுது, திருப்பி அதே இடத்துல வந்துடுது. சரி. ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு சார் அந்த இடத்துல. சரிம்மா, இது வந்து பாத்தீங்க டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு சர்ஜரி பண்ணணும்ன்றாங்க. அதுக்கு ஏதாவது இது பண்ண முடியுமா? இல்லம்மா, இதுக்கு வந்து சர்ஜரி எல்லாம் பண்ணாம இது வந்து முழுமையா தீர்வு காமிச்சலாம். நம்ம அந்த பொண்ணை வந்து ஆத்திடலாம். நம்ம இப்போ உங்களை நான் வந்து நேரடியா நான் டயக்னோஸ் பண்ணணும் உங்களை. ஏன்னா உங்களுக்கு நான் டயக்னோஸ் பண்ணாக்கா உங்களுடைய பெருங்குடல், அதாவது பெருங்குடல் எப்படி இருக்கு அல்லது வந்து வேற காரணங்களால வந்து அந்த இடத்துல புண்ணு வருது அப்படின்றது வந்து எங்களால் டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸ் ஒரு சில ஃபியூ டேஸ்ல வந்து சரி பண்ணிடலாம். இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கால்ல எல்லாம் வந்து ஒரு புண்ணு மாதிரி வரும். காலில் இந்த முட்டி ஆண்டெல்லாம் ஒரு புண்ணு வந்தாக்கா அவங்க வந்து டயபெட்டிக் இருக்கு, டயபெட்டிக் இருந்ததுனால உங்களுக்கு புண்ணே ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாச கணக்கில் அவசரப்பட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவர் வந்து காலில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த காலில் தெரியும் இந்த முட்டியில பாத்தீங்கன்னாக்கா இந்த முட்டி ஆண்ட வந்து ஒரு புண்ணு வந்துருச்சு அவங்களுக்கு. அதுக்கு என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டாரு, அவரு ஆறவே இல்லை. கடைசியில போய் என்கிட்ட அக்குபஞ்சர், சார் இதுல வந்து இந்த அக்குபஞ்சர்ல ஏதாவது இதுல பண்ண முடியுமா பாருங்க அப்படின்னாரு. அவர் கால் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா
இந்த கால் பாதத்துல இருந்து அந்த ஃபிங்கர் ஸ்டோல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே பிளாக் ஆயிடுச்சு, கருப்பு கலர்ல ஆயிடுச்சு அப்படியே. சோ அந்த கருப்பு கலர் என்ன ஆகுதுன்னா அந்த ரத்த ஓட்டம் வந்து காலுக்கு வந்து மேல இருந்து வரக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் வந்து ஃபுல்லா வந்து பிளாக் ஆகுது. சோ அந்த பிளாக் ஆகுறதுனால அந்த புண்ணு வந்து சுத்தமா ஆற மாட்டேங்குது. இதுதான் வந்து சிம்டம்ஸ். சரி, அந்த ரத்த ஓட்டம் வந்து ஏன் பிளாக் ஆகுது அப்படின்றத வந்து எந்த வித டயக்னோசிஸும் கிடையாது. சோ இதை வந்து நாங்க வந்து இப்ப டயக்னோஸ் பண்ணி அது எதனால வந்து பிளாக் ஆகுது. ரத்த ஓட்டம் நம்முடைய உடல்ல வந்து ஒரு சைக்கிள் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகிறதுக்கு நுரையீரலும் ஒரு காரணம், ரத்தம் உருவாகிறதுக்கு மண்ணீரல் ஒரு காரணம், ரத்தம் வந்து நம்ம உடம்புல வந்து பம்ப் பண்றதுக்கு இதயம் வந்து காரணம். சோ இந்த 3 ஆர்கன் ஒரு காம்பினேஷன்ல நல்ல முறையில் ஒர்க் பண்ணாதான் நம்முடைய பாடியில வந்து ரத்த ஓட்டம் வந்து கிளியரா போகும். சோ இந்த 3த்துல எந்த ஆர்கன் வந்து அவருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நாங்க டயக்னோஸ் பண்றோம். ஒரு சில பாயிண்ட்ஸ்ல மெட்டீரியல் பண்ணும்போது அந்த புண்ணும் ஆறிட்டு வந்துடுச்சு, அந்த பிளாக்னஸும் வந்து கிராஜுவலா குறைஞ்சிட்டு வந்துடுச்சு. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் வந்து இப்ப இந்த லேடிக்கும் கேட்டாங்க இல்லையா திருவண்ணாமலை இருந்து, அவங்களுக்கும் வந்து அவங்களுடைய இந்த எதனால வந்து அந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்றது டயக்னோஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா கியூர் ஆயிடும். ஓகே, ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. அண்ட் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பா உங்க ஸ்க்ராலிங்ல போட்டிருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து பர்சனலா வந்து கன்சல்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கும். சார் நம்ம டயக்னோஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப இந்த நுரையீரலை பத்தி நம்ம ஒன்னு சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு 2 லைன் நம்ம போல நம்ம. சோ ஹோல் பாத்தீங்கன்னா நோஸ் சொல்லிட்டேன் நானு, ஸ்கின். சோ உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய உடல்ல போத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் ஆகப்பட்டது முழுக்க நுரையீரலுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது. சோ நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டதுனாக்கா தான் வந்து ஸ்கின் ப்ராப்ளம். அது என்ன மாதிரி ஸ்கின் ப்ராப்ளமா இருக்கட்டும், பருவா இருக்கட்டும், ஒயிட் டாட்டா இருக்கட்டும், லுக்கோடமாவா இருக்கட்டும், அல்ல அந்த ரெட் பேச்சஸா இருக்கட்டும், வேற அதர் ஸ்கின் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இன்னைக்கு அவ்வளவும் பாத்தீங்கன்னா நுரையீரலும் ஒரு காரணம். நுரையீரல் தான் காரணம் கிடையாது, நுரையீரலும் ஒரு காரணம். இது வந்து நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். நுரையீரல் மட்டும் தான் காரணம் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல உள்ள எல்லா நோய்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த 12 உறுப்புகள் தான் காரணம். இந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ப்ளீனும் ஒரு காரணமா இருக்கு, மண்ணீரலும் ஒரு காரணமா இருக்கு. ஓகே சார், ஒரு காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. ருக்மணி, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே ருக்மணி, உங்க கேள்விகளை கேளுங்கம்மா. சார் சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு பொண்ணு 16 வயசு பொண்ணு இருக்கு. அவ போன 15 வயசுல ஏஜ் அட்டெண்ட் பண்ணா. ஆனா இப்போ அதாவது ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து ஒரு 6 மந்த் கழிச்சுதான் டேட் மாசமான டேட் ஆகுது. டாக்டர் எல்லாம் பார்த்து அது பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, அது ஒரு டானிக் எழுதி கொடுத்தாங்க. அதை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 6ஆம் டேட் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ திரும்ப அது மாதிரி வாங்கி கொடுத்தா கூட ஆக மாட்டேங்கிறா. 1 இயர் ஆயிடுச்சு. இதுல அக்குபஞ்சர்ல வந்து பாக்கலாமா? தாராளமாமா. இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த டாபிக் பத்தி தான் சொல்ல போறோம். நம்ம இப்ப மண்ணீரல் பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. மண்ணீரல் ஒரு மிக மிக முக்கியமான காரணம் பெண்களுடைய மாதவிடாய்க்கு. பெண்களுடைய மாதவிடாய்க்கு மிக முக்கிய காரணம் எதுனாக்கா மண்ணீரல். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம் உங்களுக்கு, இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது ஸ்டமக்ல இருக்கக்கூடிய அந்த சக்தி, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து நரிஷ்மெண்ட் ஆயிடு, சக்தி ஜீரணிக்கப்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய அந்த பவர் தான் வந்து மண்ணீரல் வந்து எடுக்குது. சோ மண்ணீரல் தான் ரத்தத்தை உருவாக்குதுன்னு சொல்லி சொன்னோம். சோ இந்த மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா கண்ணை மூடிட்டு சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னாக்கா அவங்களுடைய மண்ணீரல் சரியா இருக்காது. அதுக்கப்புறம் அவங்களுடைய கிட்னி சரி இருக்காது, அவங்களுடைய லிவர் சரி இருக்காது, இந்த நுரையீரல் சரி இருக்காது. இந்த 4 உறுப்புகளுடைய காம்பினேஷன் தான் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கியமான காரணம். மாதவிடாய் பிரச்சனையா இருக்கட்டும், இந்த ஒயிட் டிஸ்சார்ஜா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு அவஸ்தைப்படக்கூடிய முக்கியமான விஷயம் இது. சோ இந்த ரூட் காஸ் வந்து தெரியாம தான் இன்னைக்கு வருஷக்கணக்கா மாத்திரை மருந்துகளை என்னென்னவோ சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரு சில பெண்கள் வந்து அழுவாங்க, டாக்டர் பீரியட்ஸ் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி என்னால தாங்க முடியல டாக்டர், அடி வயிற்ற பூச்சிங்கன்னு படுத்து கிடக்கிறது. அவங்க பெட்ரோல் வந்து சொல்லுவாங்க, என் பொண்ணு அவஸ்தைப்படுற, அதனால பார்க்க முடியாது டாக்டர், அந்த மாதிரி வந்து அவஸ்தைப்பட்டு இருக்கா, பொருளுவா பெறலுவா, நாங்களால என்ன டாக்டர் பண்ண முடியும், உங்களால பண்ண முடியுமா, எங்களால பண்ண முடியும், நீங்க கூட்டிட்டு வாங்க சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து. ஆனால் இவங்களுக்கு வந்து தொடர் சிகிச்சை தேவைப்படும். குறைஞ்சது ஒரு 4 மாசத்துல இருந்து 5 மாசம் இல்ல 6 மாசம் தொடர் சிகிச்சை தேவைப்படும். ஏன்னா இது வந்து ஒரு மந்த்லி சைக்கிள். இது ஃபர்ஸ்ட் 1 மந்த் ஏன்னா இப்போ இந்த அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, இப்போ மாத்திரை சாப்பிட்டா எப்படி தலைவலி போகுது, அது மாதிரி வந்து ஊசி போட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி. பட் நிறைய பேருக்கு அந்த மாதிரி தலைவலி போகுது, உடம்பு வலி போகுது, இடுப்பு வலி போகுது, அது வேற விஷயம். பட் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்து மந்த்லி ஒன்ஸ் வரக்கூடிய இந்த சைக்கிள்ஸ் வந்து
தொடர் சிகிச்சை மாசக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் இது நார்மல் ஆகுது, நார்மல் ஆகும். 100% நார்மல் ஆகும். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. 100% நார்மல் ஆகுமா? பட் டைமிங் டியூரேஷன் வந்து எங்க கையில கிடையாது, அது ஆண்டவன் கையில மட்டுமே இருக்கக்கூடிய விஷயம். ஒரு தாயுடைய வயிற்றுல இருந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அது ஆண்டவன் வந்து இந்த நேரத்துக்கு தான் இருக்குனாக்கா அது வந்து எந்த மனுஷனும் வந்து நான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி எந்த மனுஷனும் சொல்லவே முடியாது. அது எந்த நிமிஷம் எடுக்கிறாங்களோ எந்த நிமிஷம் வெளியே வருதோ அதுதான் ஆண்டவன் பிக்ஸ் பண்ண டைம். அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த உலகத்துல உள்ள இந்த நோய்கள் வந்து குணமாகிறது கூட எங்களை பொறுத்த நான் சொல்லிட்டேன் சார், டைம் என்கிட்ட கிடையாது, இந்த முடிவு என்கிட்ட கிடையாது. ஆனால் நிச்சயமாக 100% கியூர் பண்ண முடியும். அதுக்கு நேரம் காலங்கள் ஆண்டவன் கையில மட்டும்தான் இருக்கு. அதுல நீங்க வந்து நீங்க எடுத்துங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. சரி டாக்டர், நீங்க அதே மாதிரி பண்ணிக்கங்க அப்படின்னு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேற்று தினம் நடந்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நெக் வந்து ஸ்டிஃப் ஆயிடுச்சு, பாடி ஸ்பைனல் கார்டு ஸ்டிஃப் ஆயிடுச்சு. இப்படி வராரு அவரு ரோபோ. அவரு சொல்லணும் அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு விஐபி கூட, விஐபியினுடைய அசிஸ்டன்ட் அவரு. இப்படி வர ரோபோ மாதிரி இப்படியே வராரு. என்ன டாக்டர் அப்படின்னா, ஃபைல் எல்லாம் பாருங்க டாக்டர், எவ்வளவு ஃபைல் வச்சிருக்கேன் டாக்டர், இப்படி காமிச்சாரு. ரைட், ஓகே, எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஃபைல் தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்புறம் நானே வாங்கி கீழே வச்சுட்டு என்ன விஷயம் சொல்லுங்க, அவ்வளவுதானே, உட்காருங்க. சார் பல்ஸ் செக் பண்ணிட்டு என்ன பண்ண, ஸ்கேன் கூட எடுக்கல நான். அப்புறம் எடுத்துக்கலாம், முதல்ல ஸ்கேன், முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம், பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கேன்ல பல்ஸ் பார்த்த உடனே ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சது. நீங்க நம்புங்க, 100% நம்பணும். இது 3 மினிட்ஸ்ல டோட்டலா ரெக்கவர். கிட்டத்தட்ட 6 மாசமா கஷ்டப்பட்டவர், 6 மாசமா அந்த ரோபோ மாதிரி இருந்தவர், 6 மாசமா கழுத்து விட்டு இப்படியே ஆமா டாக்டர், ஆமா சார் இப்படி பார்த்தவர் வித்தின் 3 மினிட்ஸ்ல டோட்டலா ரெக்கவர். ஓகே ஓகே சார், ஒரு காலர் கிட்ட பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் சந்தேகம் கேட்கணும். கேளுங்கம்மா. எனக்கு அடிக்கடி எப்படியோ படபடன்னு வருது, கைகள்லாம் சோர்ந்து போய் எப்படியோ வர்ற மாதிரி இருக்குது. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாட்டுக்கு பார்த்தாச்சு, ஒண்ணு இல்லன்ட்டாங்க. சுகர், தைராய்டு எல்லா டெஸ்டும் பார்த்தாச்சு, நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தா அடிக்கடி சோர்ந்து போய் படபடன்னு ஹார்ட்டும் அடிக்கிற மாதிரி இருக்கு, வலியும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனை வந்து பாத்தீங்க அப்படின்னா பால்பிட்டேஷன் சொல்லுவாங்க. நெஞ்சு படம், ஒரு சின்ன விஷயத்தை கேள்விப்பட்டா கூட படபடன்னு அடிச்சுவாங்க. இவங்க பேசுறதே என்னன்றது தெரியாம பேசுவாங்க. இப்ப அவங்க பேசும்போது பாத்தீங்களா, சொன்னது திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே ஒரு படபடப்பு தன்மையோட பேசினது. இவங்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னாக்கா டயக்னோஸ் பண்ணால் முழுக்க பாத்தீங்கன்னா ஹார்ட், பெரிகார்டியம் அல்லது சிறுகுடல் சொல்ல ஸ்மால் இன்டெஸ்டைன், அது ட்ரிபிள் வார்மர் சொல்லக்கூடிய அந்த சேனல், இந்த 4 ஆர்கன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அல்லது இதனுடைய ரூட் காஸ் பாத்தீங்கன்னாக்கா லிவர் அல்லது கால் பிளாடர், பித்தப்பை. இதை கொஞ்ச நேரத்துக்கு காமிச்சேன் இல்லையா? இப்ப இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப இந்த ஆர்கன், அதாவது ஃபயர் ஆர்கன் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னாக்கா அதனுடைய தாய் மூலகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மரம். அது வந்து லிவரும் பித்தப்பை அப்படின்ற உறுப்போட கனெக்ட் ஆகுது. சோ இங்க பாதிப்பு ஏற்பட்டாலும் இதை வந்து பிளாக் பண்ணும். இப்ப கர்நாடகால மழை பெய்ஞ்சு தண்ணி வந்ததுனாக்கா அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப இங்க மழை பெய்ஞ்சு தண்ணி இங்கேயே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து வராது. சோ அந்த மாதிரிதான். சோ ஒரு இடத்துல பிளாக் ஆகுதுனாக்கா அதோட செயினா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பிளாக் ஆகும். இதுதான் வந்து நம்முடைய சிஸ்டம், நம்முடைய உடல் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூத தன்மையில அடிபடுறது. சோ இந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு few daysல சரி பண்ணிடலாம் அவங்கள. சோ இதுதான் வந்து சிஸ்டம், டோட்டலா கியூர் சரி பண்ணிடலாம். ஓகே சார், நீங்க வந்து அந்த கழுத்து 3 மினிட்ஸ்ல சரியா போயிடுச்சுமா. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அவரு நேத்து நடந்தது, ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு வரமாட்டாது. ஒரு விஐபியோட இதுல கண்ட்ரோல் இருக்கிறாரு, டோட்டலா ரெக்கவர். அவரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா இருந்தவர் அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி வந்து ஒரு மிராக்குலஸ் ட்ரீட்மெண்ட்டை வந்து அக்குபஞ்சர்ல வந்து கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ப்ரூஃப். ஓகே சார், சரிங்களா? சரி, இப்போ அந்த நுரையீரல் வந்து இன்னும் என்ன பண்ணுது, நுரையீரலை பத்தி இன்னும் பேசல. இன்னும் 12 உறுப்புகள் இருக்கு. சரி, ஹோல் பாடியோட ஸ்கின் வந்து அந்த மாதிரி வந்து இந்த நுரையீரலும் ஒரு காரணம் ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பாடி ஹேர். இப்ப ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா பாடி வந்து நல்லா பிளைனா இருக்கும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும், கரடி மாதிரி இருக்கும் இல்லையா? உதாரணம் சத்யராஜ், நடிகர் சத்யராஜ், நடிகர் கவுண்டமணி, நம்ம சினிமால பாத்துருக்கோம். நம்ம தனியா சொல்லணும்னு அவசியம் இல்ல. சினிமால எத்தனை பேர் ஷர்ட் பண்ணலாம் கைட்டு பாத்துருக்காங்க. அவங்க உடல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு முடிகள். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நுரையீரலுடைய எக்ஸசிவ் ஒர்க் கூட பாடி ஹேர். தலையில இருக்கக்கூடிய ஹேர் வந்து டோட்டலி கண்ட்ரோல்டு பை கிட்னி.
கிட்னியும் ஒரு காரணம், முடி கொட்டுறதுக்கு கிட்னியும் ஒரு காரணம். சோ எனக்கு கொட்டது வேற காரணம், அது விஷயம். இட் டாமினேட்ஸ் எனர்ஜி த்ரூ அவுட் தி ஹோல் பாடி. சோ நுரையீரல் வந்து ஹோல் பாடியினுடைய சர்க்குலேஷனுக்கு ஒரு முக்கிய காரணம். நான் ஜோக் அடிக்கிறேனா? இனிமா அதாவது இந்த முடிய பத்தி பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு நிறைய பேரு என்ன பண்றாங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ண எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ண ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணாம ஒழுங்கா இருந்தாலே என்ன தடவைனாலே சரியா போயிடும். அல்லது எங்களை மாதிரி ஆளுங்க கேட்டா கூட நாங்க ஃப்ரீயா கூட சொல்லி கொடுத்துறோம். நான் இந்த முடி கொட்டுறதுக்கு மட்டும் ஃப்ரீயா நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கறது. அது இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த டிப்ஸ் கூட நம்ம கொடுத்துடலாம் நம்முடைய டிவி நேயர்களுக்கு. முடி கொட்டாம இருக்கிறதுக்கு ஒரு புள்ளி நான் சொல்லி தரேன். இது 100% அந்த பாயிண்ட மட்டும் டச் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்க ஜென்மத்துல திரும்பி முடிய கொட்டாது. ஆனா இருக்கிற முடிய காப்பாத்திக்கலாமே தவிர புதுசா முளைக்க முடியாது. நானே பண்ணிட்டு இருப்பேன் இல்லையா? போனதை பத்தி கவலைப்படாதீங்க, இருக்கிறத காப்பாத்திக்கலாம். அதுக்கு உண்டான ஒரு புள்ளிய வந்து சொல்லி கொடுங்க. இப்ப சொல்லிடலாமா? சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த பாடியினுடைய பேக் சைடு ஓகே காமிக்கிறீங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த முட்டிக்கு பேக் சைடு 2 புள்ளிகள் இருக்கும். முட்டிக்கு பேக் சைடு எல்லாருக்குமே, எல்லாரையும் அது ஒல்லியா இருந்தாலும் சரி நல்ல குண்டா இருந்தாலும் சரி 2 புள்ளிகள் தெரியும். இப்ப வெளி சைடுல இருக்கிற ஒரு புள்ளி, ரெண்டாவது சைடு ஒரு புள்ளி, ஒரு டெப்த் தெரியும். புள்ளினாக்கா டெப்த், பள்ளம். சோ அந்த பள்ளத்துல கையை வச்சு நல்லா இப்படி பிரஷர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க முடி கொட்டுறது ஃபுல்லா நின்னுடும், ஸ்டாப் ஆயிடும். நீங்க எத்தனை கோடி கொடுத்தா கூட இந்த மாதிரி சொல்லி கொடுக்க மாட்டாங்க யாரும். இது நம்முடைய நேயர்களுக்கு சொல்லி கொடுக்கிற டிப்ஸ். எத்தனை கோடி கொடுத்தா கூட கிடைக்காத ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த 2 பள்ளம் இருக்கும். இந்த 2 பள்ளத்துல உள் பக்கம் இருக்கக்கூடிய பள்ளம், 2 காலுக்கு நடுவுல 2 கால், எந்த கால வேணாலும் பிரஷர் கொடுக்கலாம். இந்த பிரஷர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாலே பாத்தீங்கன்னாக்கா வலி எடுக்கும். அந்த வலியிலேயே வந்து ஒரு லைட் பிரஷர் அப்படியே கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை தடவை வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். நீங்க அது கொடுக்க ஹேர் ஃபால்ஸ் டோட்டலா ஸ்டாப் ஆயிடும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஓகேங்களா? போதுமா? ஓகே, போதும். கண்டிப்பா இது ஒரு நல்ல டிப்ஸா இருக்கும். நிறைய பேர் இதை பார்த்துட்டு யூஸ் பண்ண போறது டேம் ஷூர். கண்டிப்பா நிறைய பேர் யூஸ் பண்ண போறாங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகேமா. சரி, இப்போ இந்த நுரையீரல் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி, டோட்டல் எனர்ஜியை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு நுரையீரலும் ஒரு காரணமாகிறது. சரி, இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸசிவா இருக்குன்றாங்க. எக்ஸஸா இருக்கிறதாக இந்த ரிப்போர்ட்ல வந்திருக்கு. சோ இது எக்ஸசிவா இருக்கிறதுனால அவங்க உடம்புல என்ன நோய் இருக்கும், இப்போ அதுதான் நம்ம டயக்னோசிஸ் பண்றது. நம்ம பாத்தீங்க அப்படின்னாக்கா the excessive energy in the lung meridian may indicate a potential for stiff shoulder. வந்துருச்சா? stiff shoulderக்கும் நுரையீரலுக்கும் என்ன காரணம், சம்பந்தம் இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இப்ப சொன்னாக்கா ஸ்டிஃப் ஷோல்டர்ல வராங்க வச்சுக்க, எங்க உங்களுக்கு நுரையீரல் தான் காரணம் இல்லைனாக்கா என்ன சொல்லுவாங்க? டாக்டர் சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் சொல்லுவாங்களா? பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா நோய்களுக்கும் ரூட் காஸ் பார்க்கும்போது நம்ம இந்த நுரையீரலும் ஒரு காரணம். ஸ்டிஃப் ஷோல்டர் இப்போ நாங்க படிச்சு காமிச்சிடறோம். பாருப்பா, இதுதான் உன் நுரையீரல் சரியில்லை, அதனால உனக்கு வந்து ஸ்டிஃப் ஷோல்டர். இப்போ நான் நுரையீரலுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன், உன்னுடைய ஷோல்டர் இந்த ஸ்டிஃப் ஷோல்டர் வந்து சரியா போகும் அப்படின்றது இமீடியட்டா நாங்க காமிச்சிடறோம். ரைட், ஓகே. தென் பாத்தீங்க அப்படின்னாக்கா பேக் பெயின், முதுகு பெயின். இன்னைக்கு முதுகு வலியால எத்தனை பேர் இன்னைக்கு அவஸ்தைப்படுறாங்க இன்னைக்கு? கண்டிப்பா சார், இல்லையா? ஒரு சில பேருக்கு போனாங்க, அந்த ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த செவுத்துல எல்லாம் செங்கல் அடிக்க வச்சிருப்பாங்க தெரியுமா? செங்கல்ல உருவுற மாதிரி இந்த ஸ்பைனல் கார்டுல உருவி எடுத்துறாங்க. செங்கல் உருவுற மாதிரி தான் எடுத்துறாங்க இன்னைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடக்கிறதே கிடையாது, அவ்வளவுதான். பெட் இல்லைன்னா வீல் சேர்ல பிடிச்சிக்கிட்டு பின்னாடி யாரோ தள்ளனா இருக்கு, தள்ளிட்டு வாழ்க்கை ஓட்டின்னு இருக்காங்க இன்னைக்கு. ஆனால் அப்படிப்பட்ட நோய்களையும் இறைவனுடைய அருளால் மருந்து மாத்திரைகள் இல்லாம, அறுவை சிகிச்சை இல்லாம இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறையில வந்து ஈஸியா குணப்படுத்தலாம், முழுமையாக குணப்படுத்தலாம். ஓகேங்களா? இதுக்கு ரூட் காஸ் என்ன? இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, லோ பேக் இருக்கு, ஸ்டிஃப் ஷோல்டர் இருக்கு, இதுக்கு காரணம் என்ன, ரூட் காஸ் என்ன, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க, முதல்ல மக்கள் வந்து அந்த இடத்துக்கு தேடணும். நீங்க நிறைய பேர் தேடுறாங்க, அவங்க அவங்களுக்கு பலன் கிடைக்குது. சில பேர் தேடாம என்ன பண்றாங்க, அக்குபஞ்சரா போவாதீங்க, அங்க நரம்புல ஊசி குத்திடுவாங்க, நீங்க போவாதீங்க, ஐயோ நரம்புல குத்துவாங்களா, அது யாருப்பா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றவங்களும் இருக்காங்க. அவங்க தலையெழுத்து, அதாவது
என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னக்கா, இறைவனுடைய அருள் யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும் தான் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கே வருவாங்க. அப்படி இல்ல அப்படின்னாக்கா எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கே வர முடியாது. அதே மாதிரி குணமாகுறதும் அதே மாதிரி தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தன்மையோட தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக ரைட், இப்போ பாத்தீங்க அப்படின்னா லோ பேக் பெயின். லோ பேக் பெயின் ஒரு காரணம் நுரையீரல். அப்புறம் பேக் பெயின். ஸோ பேக் பெயின், லோ பேக் பெயின் எல்லாமே முதுகு ஃபுல்லாவே வந்து இருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹெட் ஏக், தலைவலி. ஒரு பழமொழி எங்கேயோ சொல்லுவாங்க தெரியுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? எங்கேயோ அடிச்சாக்க ஏதோ பல்லு விழுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அத மாதிரி இருக்குது இல்லையா? இது கேள்வி சொல்லுது. தலைக்கும் நுரையீரலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனால் அதுவும் ஒரு காரணம். 25 வருஷமா 30 வருஷமா தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டு தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட ஆண்டவனுடைய வரல நுரையீரல் இந்த மாதிரி ஒரு ஸ்கேனிங் எடுத்து இதுதான்ப்பா உங்களுக்கு பிரச்சனை, இங்க பாருங்க இந்த நுரையீரலுக்கு தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன், நுரையீரலுடைய சேனல் இது, அந்த இடத்துல ஒரு நீடில் பண்றேன், இப்ப தலைவலி குறையதான் பாருங்க அப்படின்னாக்கா அந்த தலைவலி குறையிறது வந்து அவங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகே சார். ஓகேங்களா? ரைட். ஓகே. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா த்ரோட் ப்ராப்ளம்ஸ். அது த்ரோட் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கோ அப்படிப்பட்ட த்ரோட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கியூர் பண்ணிக்கலாம். ஓகே சார், அண்ட் தேங்க்யூ சோ மச். இந்த 1 hour வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்கும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட கேட்கணும் இருக்கு. அண்ட் கால் பண்ண நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கால் கிடைக்காதவங்க உங்க ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்க சார் வந்து பர்சனலா வந்து கன்சல்ட் பண்ணலாம். அண்ட் இதே போல அடுத்த டாக்டர் A to Z நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, it's me Sharanya Kumar signing off.